ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட சேனலில் மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. தலைப்பு 84வது தலைப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தலைப்பு பார்த்தீங்கன்னா, உன்னத குணங்கள் மேலோங்கி நிற்கின்றன. உடல் வலிமையை விட நல்ல குணமே மிக முக்கியமானது. உன்னத குணம் நேர்மை, தர்ம சிந்தனை, வலிமை மற்றும் செல்வத்திற்கு வழிவகுக்கிறது. முற்காலத்தில் பிரகலாதன் தனது களங்கமற்ற குணத்தின் காரணமாக மட்டுமே இந்திரனை வென்று 3 உலகங்களையும் ஆண்டான். இந்திரன் ஒரு பிராமணனைப் போல் வேடமிட்டு பிரகலாதனிடம் சென்று அவனிடம் மாணவனாக வாழ்ந்தான். பிரகலாதனுக்கு உண்மையாகவே சேவை செய்ததற்காக அவன் பிரகலாதனிடமிருந்து உன்னத குணங்களை வரமாக பெற்றான். இந்திரன் சென்றவுடனே பிரகலாதனின் உடலில் இருந்து ஒளிமயமான மூர்த்தி ஒன்று வெளிப்பட்டது. இதை கண்ட பிரகலாதன் அந்த மூர்த்தியிடம் நீ யார் என்று கேட்டான். அதற்கு அந்த மூர்த்தி, நான் உனது உன்னத குணத்தின் வடிவம், நான் உன்னை விட்டு போகிறேன் என்று பதிலளித்தது. அவரது உடலை விட்டு நீங்கிய இந்த மூர்த்தியை தொடர்ந்து தர்மம், சத்தியம், நன்னடத்தை, வலிமை மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தும் பிரகலாதனை விட்டு ஒளிமயமான மூர்த்திகளின் வடிவில் நீங்கின. இவ்வாறு உன்னத குணமே மற்ற எல்லா பண்புகளுக்கும் அடிப்படையானது. ஒருவர் தனது உடல், மனம் அல்லது பேச்சின் மூலம் மற்றவருக்கு தீங்கு செய்யக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு முடிந்தவரை உதவ வேண்டும். மேலும் மற்றவருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விதத்தில் ஒருபோதும் செயல்படக்கூடாது. பிற்காலத்தில் நீங்கள் வெட்கப்படக்கூடிய செயல்களை ஒருபோதும் செய்யாதீர்கள். பலரால் பாராட்டப்படும் விதத்தில் செயல்படுங்கள். சாராம்சத்தில் இதுவே உன்னத குணங்களை கொண்ட ஒருவரின் இயல்பாகும். அத்தகைய நல்ல குணங்கள் இல்லாத ஒருவர் செல்வந்தராக இருந்தாலும் அவரது செல்வம் அவரிடம் நீண்ட காலம் நிலைக்காது. அவர் விரைவிலேயே தனது முடிவை காண்பார். முற்காலத்தில் உங்கள் செல்வம் மற்றும் புகழின் மீது பொறாமை கொண்ட துரியோதனன் தன் தந்தையிடம் புலம்பிய போது திருதராஷ்டிரன் உங்கள் உன்னத குணங்களை பற்றியும் அத்தகைய பண்புகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தையும் பற்றியும் அவரிடம் கூறினார். ஓ யுதிஷ்டிரா, இந்த குணங்கள் எதிர்காலத்திலும் நீ மேலும் உயரங்களை அடைவதோ. யுதிஷ்டர் ஒரு மன்னன் துன்பமான காலங்களை கடந்து இப்போது பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அவன் சோம்பேறியாகிவிட்டாலும் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீது இரக்கம் கொண்டவனாக இருக்கிறான். மேலும் அவர்களை போருக்கு உட்படுத்தி கொள்ள அவன் விரும்பவில்லை என்றும் வைத்துக்கொள்வோம். அவனுடைய குடிமக்களில் உள்ள தலைவர்களுக்கு அவன் மீது நம்பிக்கை இல்லை. அமைச்சர்களும் அவனுக்கு சரியான வழிகாட்டுதலை தருவதில்லை. குடிமக்கள் அவன் மீது அதிருப்தியுடன் இருக்கிறார்கள். அவனிடம் பணமும் இல்லை. அவனுடைய நண்பர்களுக்கு அவன் மீது மரியாதையும் இல்லை. அமைச்சர்களுக்கு இடையேயும் பிளவு இருப்பதாக வைத்துக்கொள்ளும். மேலும் ஒரு சக்தி வாய்ந்த எதிரி அவனை தாக்க தயாராக இருப்பதாகவும் தெரியவில்லை. பீஷ்மர் எதிரி வெளியாட்களில் ஒருவராகவும் தர்மம் மிக்கவராகவும் பௌதிக செயல்களில் தூய்மையானவராகவும் அறியப்பட்டால் வறுமையில் வாடும் ஆட்சியாளர் அவருடன் ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். எதிரியுடன் இணக்கமான உறவை ஏற்படுத்தி இழந்த அனைத்தையும் அவர் மீட்டெடுக்க வேண்டும். குறிப்பிட்ட மன்னருக்கே அவரது தலைநகருக்கோ அல்லது அவரது மக்கள் செல்வம் மற்றும் பெண்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் அவர் எந்த விலை கொடுத்தாவது ஒரு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அது சாத்தியமற்றதாக தோன்றினால் அவர் போர் தொடுக்க வேண்டும். இந்த முடிவுகளில் ஒன்றை அவர் கூடிய விரைவில் எடுக்க வேண்டும். அவரது படை அளவில் சிறியதாக இருந்தாலும் அது வீரியம், உற்சாகம் மற்றும் வலிமையால் நிரம்பி இருப்பதாக கண்டறியப்பட்டால் அவர் போர் தொடுத்து அதில் வெற்றி பெற தன்னால் இயன்றவரை முயற்சிக்க வேண்டும். ஒருவேளை அவரால் போரில் வெற்றி பெற முடியாவிட்டால் அவர் தன் உயிரை துறந்து வீரர்களின் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அவருக்கு போர் தொடுக்க சிறிதும் விருப்பமில்லை என்றால் அவர் மென்மையான வழிகளில் தனது குடிமக்களையோ அல்லது இராணுவ படைகளையோ தன் பக்கம் ஈர்த்து அவர்களை நல்ல மனநிலையில் வைத்து அந்த சூழ்நிலையிலிருந்து அமைதியாக தப்பிச் செல்ல வேண்டும். அவன் தன் உயிரை பாதுகாத்து கொண்டால் இழந்த எதையும் அவனால் வென்றெடுக்க முடியும். வரவிருக்கும் ஆபத்தை முன்கூட்டியே கணித்து
அதை எதிர்கொள்ள தயாராகி ஆபத்து வாசலிலேயே இருக்கும்போது புத்திசாலித்தனமாக செயல்பட்டு அர்த்தமுள்ள நடவடிக்கைகளை எடுப்பவரால் வாழ்க்கையின் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க முடியும். சோம்பேறி நிச்சயமாக அழிந்து போவான். ஒரு காலத்தில் ஆழமற்ற ஒரு ஏரி இருந்தது. மீனவர்கள் மீன்களை தேடி ஆங்காங்கே தண்ணீரை அள்ளி பார்த்தனர். இதை முன்கூட்டியே உணர்ந்த ஒரு மீன் ஏரியிலிருந்து ஆரம்பத்திலேயே தப்பித்தது. இரண்டாவது மீன் ஒன்று மீனவரிடம் சிக்கியது. ஆனால் அது புத்திசாலித்தனமான வலையின் இடைவெளியில் வழியாக தப்பி தன் உயிரை காப்பாற்றிக் கொண்டது. மூன்றாவது மீன் தப்பிப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிடவும் இல்லை. பிடிபட்ட போது தன் மூளையை பயன்படுத்தாமலும் இருந்ததால் இறுதியில் தன் உயிரை மாய்த்து கொள்ள நேர்ந்தது. ஒருவன் எப்படி ஒரு வலிமையான எதிரியின் சமாதானம் செய்து கொண்டு மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதை காட்ட நான் இன்னொரு கதையை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு ஆலமரம் இருந்தது. ஒரு எலி அந்த மரத்தின் அடியில் ஒரு வலை தோண்டி அங்கே வாழ்ந்து வந்தது. ஒரு முறை அந்த எலியின் பரம எதிரியான ஒரு பூனை ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது. விலங்குகளை கவர்வதற்காக வேட்டைக்காரன் வலைக்கு அருகில் வைத்திருந்த இறைச்சியை அந்த எலி பார்த்துவிட்டு அதை உண்பதற்காக தன் வலைக்குள் இருந்து வெளியே வந்தது. அந்த எலியின் வாசனையை நுகர்ந்த ஒரு கீரி அதை தாக்க வந்தது. எலி மறுபக்கம் திரும்பிய போது ஒரு ஆந்தை தன் மீது பாய்வதற்காக காத்திருப்பதைக் கண்டது. எலி மனம் தளராமல் அந்த பூனையை பார்த்து, நான் உன்னை இந்த வலையிலிருந்து காப்பாற்றுகிறேன். நீயே தயவு செய்து இந்த வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்க எனக்கு உதவு. இப்போதைக்கு என்னை உன் வயிற்றுக்கு அடியில் ஒளிந்து கொள்ளவிடு. கீரியும் ஆந்தையும் சென்றதும் நான் வலையை கடித்து உன்னை விடுவிப்பேன் என்றது. பூனை அதை தன் வயிற்றுக்கு அடியில் இருக்க அனுமதித்தது. இதை பார்த்த கீரியும் ஆந்தையும் நம்பிக்கையிழந்து அந்த இடத்தை விட்டு சென்றது. இருப்பினும் அந்த எலி பூனையை அப்போதே விடுவிக்கவில்லை. அது வலையை மெதுவாக கடித்தது. பூனை காரணம் கேட்டபோது எலி பதிலளித்தது, நான் உன்னை உடனடியாக விடுவித்தால் நீ என்னை சாப்பிட்டு விடுவாய் என்பது எனக்கு நிச்சயம். வேட்டைக்காரன் நெருங்கும் அதே கணத்தில் நான் கடைசி நூலை கடித்து திறந்தால் நீயோ உன்னை விடுவித்து கொண்டு என் உயிருக்காக மரத்தின் மீது ஓடிவிடுவாய். எனக்கு தீங்கு செய்ய உனக்கு நேரமே இருக்காது. இந்த உரையாடலுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எலி கணித்தபடியே நடந்தன. வேட்டைக்காரன் வெறுங்கையுடனும் துண்டு துண்டாக கிழிந்த வலையுடனும் வீட்டிற்கு திரும்ப வேண்டியிருந்தது. பின்னர் பூனை மரத்திலிருந்து கீழே வந்து இருவரும் செய்து கொண்ட நட்புறவு வாக்குறுதிகளை மேற்கோள்கள் காட்டி எலியை மீண்டும் பெருமைப்படுத்தி பேசியது. நீ என்னை நிச்சயம் சாப்பிடுவாய். வேட்டைக்காரன் திரும்பி வரக்கூடும். போ, உன் உயிரை காப்பாற்றிக்கொள். வேட்டைக்காரனை பற்றிய பேச்சை கேட்டதுமே பூனை ஓடிவிட்டது. எலி தன் வலைக்குள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாம். இன்றைக்கு 84வது தலைப்பு நிறைவடைஞ்சிச்சு மக்களே. நம்ம இது தொடர்ந்து நாளைக்கு 85வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனலையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம் மக்களே. நாளை சந்திக்கலாம்.